தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி. மகிழ்ச்சியை தெரிந்திடுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. என்ன அழகான உண்மையான ஒரு வெளிப்பாட்டை இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாய் நாம் இருக்க முடியும் என்று கூறுகிறார். துன்பப்படுத்தப்படும் போது, பதட்டப்படும் போது, அழுத்தப்படும் போது நாம் சூழ்நிலைகளை காரணம் காட்ட வேண்டாம். மாறாக மகிழ்ச்சியாய் இருக்க தெரிந்து கொள்ளலாம். ஆவியின் கனி சந்தோஷம். இயற்கையாகவே இந்த சந்தோஷம் நமக்குள் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பொங்கி வழியும் சமாதானத்தை தான் மகிழ்ச்சி என்கிறோம். நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவை இதுவே. தேவன் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். அதற்கு ஒரே வழி, எது நடந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நன்றி சொல்ல மறவாதீர்கள். நல்லதாயினும் தீயதாயினும் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள். இழந்தது அதிகமாயிருந்தாலும் எஞ்சியிருப்பதும் அதிகமாயிருக்கிறது என்று ஒரு கவிஞன் கூறுகிறார். நன்றி சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் நமக்கு நிச்சயமாக உண்டு. தேவனுக்கு நன்றி சொல்ல சொல்ல மகிழ்ச்சி என்னும் ஆனந்த தைலத்தை நம் வாழ்வில் ஊற்றி நம் துக்கத்தை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆம், துன்பமான வேளையிலும் இன்ப கீதங்களை பாட உங்களால் முடியும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.